தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டெக் மஹிந்திராவிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக் மஹிந்திரா ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி டாப் எம்என்சிஸோட ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த தடவை நம்ம அஃபீஷியல் வெப்சைட்லேயே தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே வெல்கம் டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் எம்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கும் சயின்ஸ் ஆர்ட்ஸ் டிகிரி அண்ட் சயின்ஸ் டிகிரி அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிப்ளமோக்கும் சயின்ஸ்க்கும் கரண்ட்டாக ஓப்பனில் இல்லைங்க. இன்ஜினியரிங்க்கும் எம்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் எலிஜிபிலிட்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்திருக்கும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் யூஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்சிஏ அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ பாஸ்ட் அவுட் ஆகிருக்குன்னா 2024 வித்தவுட் எனி பேக்லாக்ஸ், அதாவது எந்த ஒரு அரியர் இல்லாமல் 2024 70% உங்களோட 10th 12th அல்லது 10th டிப்ளமோ இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லை எம்சிஏவோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தான் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 10th ஆஃப்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோலேயும் நீங்கள் 70% மினிமம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட கெரியர் கேப் வந்து 1 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், சைபர் செக்யூரிட்டி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். இவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மற்றும் ப்ரோகட்டட் ஆன்லைன் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 1 to 2 வாரத்துக்குள்ளே க்ளோசிங் டேட்டுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கான மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக் மஹிந்திரா ஆஃபீஸில் இந்த 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் 40 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். இதை ரெண்டையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் எம்ப்ளாய்டாக இருந்தால் கூட உங்களுக்கு நார்மலாக ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன பேக்கேஜ் கொடுக்குறோமோ அதே பேக்கேஜ் தான் கொடுப்பாங்க. அடிஷ்னல் பேக்கேஜ் எதுவும் இருக்காதுங்க. ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யார் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ரெடி டு ஒர்க் இன் அஜைல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கண்டிஷன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வேறு ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், அந்த ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஓகேனா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாமே ஓகேனா இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட 10th 12th டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து டேரெக்டாக அப்ளை ஆன்லைன் பேஜுக்குள்ளே போவீங்க. அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த பணமும் கிடையாது. யார் ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்க.